சங்கீதம் 115 13வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். மத்தேயு 26வது அதிகாரம் 39 44 வசனங்கள். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். இயேசு நம்மேல் மிகவும் அன்பு கொண்டவர். ஆகையால் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு சமாதானமாக வாழ வைக்க இந்த உலகத்தில் வந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, விழிப்புடன் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் தம் சீடர்களுக்கு சொன்னார். சிறு வயதிலிருந்தே இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து நாம் இயேசுவினிடத்தில் ஜெபம் பண்ணிக்கொண்டு அவரோடு ஐக்கியமாயிருந்தால் நம் எதிர்காலம் செழிப்பாகவும் சமாதானமாகவும் இருக்கும். ஏனென்றால் அவர்தான் நம் பரிகாரியாகிய கர்த்தர், நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறவர். அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். சாமுவேல் சிறு வயதிலிருந்தே கர்த்தரின் வார்த்தையை கேட்டு அதின்படி நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனை பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். தாவீது தன் சிறு வயதிலிருந்தே கர்த்தரை நம்பினதால் கர்த்தர் அவனை பெரிய ராஜாவாக்கினார். இயேசுவும் சிறுவர்கள் மேல் மிகவும் பிரியமாயிருக்கிறார். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அவரை விசுவாசியுங்கள். அவர் உங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் தருவார். ஜெபம். இயேசுவே, என்னை வழி நடத்தும். உமக்கு ஏற்ற பிள்ளையாய் வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.